என்ன செய்யறோம்? நம்ம கிட்ட இருந்து ஏசப்பா கிட்ட இருந்து எல்லாமே நமக்கு வருது. இந்த பைபிள் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா fear not, பயப்படாத. பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? நம்மள பயமூட்டி பார்க்கணும். பிசாசு யார் தெரியுமா? அவன் பொய்க்கு பிதா. He is the father of the lies. அவன் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான், முணுமுணுத்துக்கிட்டே இருப்பான். உனக்கு தான் இப்படி நடக்குது, எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு தான் இப்படி நடக்கும். எப்பவுமே நம்ம கிறிஸ்தவர்கள், இயேசுவோட பிள்ளைகள், நம்ம என்ன சொல்லணும்? ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது I am so excited. கர்த்தர் எப்படி சூப்பரா காப்பாத்த போறாரு, வழி நடத்த போறாரு, நான் எப்படி ஒரு சாட்சியா போய் நிக்க போறேன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? துணிச்சு கொண்டு இயேசுவை நம்ம பற்றிக்கொள்ளணும். ஸோ சுருக்கமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, the main purpose, நம்ம உலகத்துல இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை துணிச்சு கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் காரியம் நான் சொல்ல போறேன். தானியேல் 6வது அதிகாரம். We can turn your Bible to Daniel chapter 6வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா 9வது வசனம் நினைக்கிறேன். அப்ப என்ன அப்படின்னா, அந்த சிங்க குகைக்குள்ள அந்த ராஜா என்ன பண்ணுவாரு? தானியேல மம்மின்னா சொல்றாங்க கேளு. எதுக்காக தெரியுமா? மம்மின்னா சொல்றாங்க இதுக்காக ஏசப்பாவை இடைவிடாம துதிப்பாரா. அதனால என்ன ஆச்சு? பிசாசால போக முடியுமா? அங்க மம்மின்னா சொல்றாங்க கேளு. என்ன பண்ணுச்சு? தானியேல் அந்த ராஜா கிட்ட போயிட்டு அந்த மம்மின்னா சொல்றாங்க கேளு. பாத்தீங்களா, உங்களை துதிக்காம ஒருத்தர் இருக்கான், சும்மா விடலாமா? புடிச்சு போடுங்க சிங்கக்கவியில. அவனுக்கு அப்பதான் தெரியும் யார் உண்மையான கடவுள்னு சொல்லிட்டு. அப்பதான் அவனுக்கு நம்மளுடைய பவர் தெரியும். என்ன பண்ணுவான்? ஏத்தி விடுவான். ஏசப்பா எப்பவுமே ப்ரௌடா இருக்கவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அதாவது தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாரு. தாழ்மை உள்ளவர்கள் கூட அவர் உதவி செய்யறாரு. அப்ப அந்த ராஜாவை என்ன பண்றான்? அந்த மந்திரி போயிட்டு தானியேல உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு வசனம் இருக்கு, அந்த தானியேல் 6வது அதிகாரம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அந்த ராஜா வந்து கேட்கறாரு, புகையும் போட்டாரு, போட்டுட்டு மறுநாள் அவருக்கு தாங்க முடியல, என்ன ஆச்சோ ஏதோ. யோசிச்சு பாருங்க, சிங்கம் எப்படி இருக்கும்? கர்ஜிக்கும் இல்லையா? அதுக்கும் பைபிள் இருக்கு. சிங்கம் எப்படி பட்டதுன்னா, கர்ஜை எவனை விழுங்கலாமோ என்று சுத்திக்கிறான். யோசிச்சு பாருங்க. ஏசப்பா வந்து யாருக்கு நன்மை செய்யலாம்னு சுத்தி தெரிஞ்சாரு. யூத ராஜ சிங்கம் என்ற ஏசப்பா நம்ம கூட இருக்காரு. அந்த பிசாசு என்ன பண்றா? எவனை விழுங்கலாமோ என்று சுத்தி திரிக்கிறாங்க. அப்ப என்ன ஆச்சு? அப்படியே அந்த ராஜா வந்து கேட்கிறாரு, ஓ தானியேலே, நீ இடைவிடாம ஆராதிக்கும் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? அப்ப தானியேல் சொல்றாரு, ஆம், நான் இடைவிடாமல் துதிக்கும் என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தார். நான் அவர் கண்ணுக்கும் தப்பு செய்யல, ராஜா உங்க கண்ணுக்கும் நான் தப்பு செய்யல. சோ இந்த வசனம், இந்த எல்லாருமே பரவாயில்ல, ஸ்மார்ட்டா இருக்கீங்க. பாஸ்டர் உங்களோட சூப்பரா ட்ரைன் பண்ணி வச்சிருக்காரு, வசனங்களை சூப்பரா சொல்றீங்க. அதே நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? அந்த வசனத்தை பிடிச்சிட்டு அந்த வசனத்துக்கு மாதிரி நடக்கணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? சில சூழ்நிலை வந்தா தானியேலை போல இடைவிடாம துதிச்சு கொண்டு இருக்குமா? இல்லைன்னா ஏசப்பா உள்ள வேண்டுன சிங்கத்துக்கிட்ட உட்காந்து இருக்கேன், என்ன பண்றது தெரியல, என் வாழ்க்கையில தான் அப்படி நடக்குது அப்படின்னு தானியேல் புலம்பி இருந்தாருன்னா, இத்தனை ஆண்டுக்கு அப்புறமா நம்ம தானியேலை பத்தி பேசியிருப்போமா? இல்ல. ஆனா தானியேல் என்ன பண்ணாரு? சிங்கமாவது என்ன வேணா இருக்கட்டும், நான் இயேசுவை அதே தானியேல் 3ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, ஷாதி ஆபேத்நேகோ அப்புறம் ஆபேத்நேகோ 3 பேர் என்ன பண்ணாங்க? தூக்கி எங்க போட்டாங்க? தீக்குள்ள போட்டாங்க. ஏன்? ஏசப்பாவை வணங்குறாங்க. யாவே சூப்பரா சொல்றாரு, மியூசிக்கும் வாசிக்கிறாரு, பைபிள் கரெக்டா சொல்றாரு இல்லையா? அப்போ அவங்களே என்ன பண்றாங்கன்னா தீக்குள்ள போட்டு தூக்கி போடுறாங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல இந்த பிசாசுக்கு சில கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களுக்கு நல்ல நல்ல காரியம் பார்த்தாலே அவங்க கண்ணுக்கு என்ன ஆகாது? பிடிக்காது. என்ன ஆகாது? பிடிக்காது, பொறுக்காது. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு? என் பிள்ளைய தொட்டா என் கண்ணில்
அவ்வளோ நேசிக்கிறாரு, அவரு அவ்வளோ பார்த்துக்கிறாரு. ஆனா அந்த பிசாசுக்கு என்ன பண்ணும், நம்மளை பார்த்தாலே அது கண்ணு ஊத்திக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்காங்களே, நல்ல ஆசீர்வாதமா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ அங்கே என்ன பண்றாங்க, பிசாசு அந்த ராஜாவை குழப்பி இந்த 3 பேரும் என்ன பண்றாங்க, தூக்கி நெருப்புல போடுறாங்க. அப்புறம் அந்த டெஸ்டிமனி பாத்தீங்க அப்படின்னா 3 பேர் போட்டோம், எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர். அந்த 4வது பேர் யாருன்னு பார்த்தா சன் ஆஃப் காட், ஏசப்பா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கஷ்டங்கள்ல நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஏசப்பாவை பிடிச்சிக்கணும். ஏசப்பாவை பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், இடைவிடாம துதிக்கணும். சூழ்நிலை நம்ம பார்க்க கூடாது, சூழ்நிலை நம்ம சுத்தி எப்படி இருக்குன்னு பார்க்க கூடாது. நம்ம தேவன், நம்ம என்னமோ சொல்லுவோம், என் பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் பெரியவர். என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய வலி, வேதனை, என்னுடைய கஷ்டங்களை காட்டிலும் என் தேவன் எனக்கு பெரியவரா இருக்கார். எங்க அம்மா அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவாங்க, வாலிப பிரயாசத்துல உன் சிருஷ்டிக்கிற இந்த வாலிப காலத்துல நிறைய பாவங்கள் நம்ம ஈடுபடும். வாலிப காலம் இல்ல, வயது இப்போ பாவத்துக்கு ஒரு தடை இல்லை. ஏன்னா போன் கையில வந்துச்சு. யாரோட ஏஜ் கம்மியா இருந்தாலும் சரி, ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, நிறைய என்ன சொல்றது போராட்டங்கள், நிறைய கஷ்டங்கள் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாவை பற்றிக்கொள்ளணும். மத்தேயு 6:33 சொல்லியிருக்கு, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடு, பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும். இல்லையா? அப்புறம் எனக்கு ஜெபிச்சிட்டு இருக்கும்போது ஏசப்பா நம்ம வசனத்தை நான் பகிர்ந்துக்க நான் போறேன், அப்ப நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு அழகான வார்த்தை என்னன்னா, கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இதயத்தில் ஒன்றும் இல்லை, நீர் எனக்காய் செய்கிறது. ஐ திங்க் 1 கொரிந்தியர் 2:9 வீட்டுல படிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. எப்பொழுதும் ஏசப்பா எப்படி பிளஸ் பண்ணுவாருன்னா, ஒரு கிரியேட்டிவ் வழியில, ஒரு அதிசயமா எல்லாம் நம்ம ஆச்சரியமா பார்க்குற வழியில என்ன பண்ணுவாரு, அவர் நம்மள எப்பொழுதும் பிளஸ் பண்ணுவாரு. எனக்கு பர்சனலா என் லைஃப்ல 2025ல கர்த்தர் எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்க உதவி செய்தார். சென்னை பட்டணத்துல சொந்த வீடுனா ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் நான் வந்திருக்கேன். ஆனா கர்த்தர் என்ன இன்னைக்கு இவ்வளவு உயர்த்தி இருக்காரு. இன்னைக்கு நான் சபையில ஃபர்ஸ்ட் இயர் நான் நியூ இயர் இங்க செலிப்ரேட் பண்றேன். I belong to a CSI church. CSI church பத்தி உங்களுக்கு தெரியும், நம்ம பாடி ஆராய்ச்சி துதிக்க முடியாது, நம்ம அமைதியா உட்காந்து இருக்கணும். அது நீங்க நம்ப மாட்டீங்க, நான் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன், ஏசப்பா நான் துதிக்க முடியலையே, பாட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் பாஸ்டர் சொன்னேன், நான் இங்க வரேன், நான் மெசேஜ் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. என் கூட யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய மாமனாரும் என் மாமியாரும் வந்திருக்காங்க. அதுக்கு நான் கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்றேன். அவர்கள் ஏதோ அவங்களுக்கு என்னதான் தெரியும், 30-40 வருஷமா அந்த சர்ச்சில் இருக்காங்க. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் இயர் அந்த சிஎஸ்சி சர்ச்சை விட்டுட்டு பீஸ் டேபர்னாக்கிள் பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. அற்புதம். ஐ திங்க் மருமகளுக்குலாம் தெரியும் போது நான் சொல்ற அற்புதம். ஸோ நிச்சயமா பெரிய அற்புதம். நான் சொல்லுவேன், இன்னும் சில நேரங்கள் நினைப்பேன், நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குறவங்கலாம் பார்த்தா, ஆத்மா நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கவே வந்திருக்காங்க. அப்புறம் ஏசப்பா எனக்கு புரிய வச்சாங்க, மனுஷன் உனக்கு பிரச்சனை கொடுக்கல, நம்மளுக்கு யார் கூட போராட்டம், சாசப்பா தான் போராட்டம். அவன் மனுஷனை அவன் கருவியா பயன்படுத்துவான். நம்ம என்ன பண்ணணும், அந்த மனுஷனை நம்ம ஒரு ஆத்மாவா பார்த்து ஏசப்போட பிள்ளைங்க பார்த்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அவர்களோடு நம்ம ஜெபித்து பயணிக்க ஆரம்பிக்கும் போது ஏசப்பா என்ன பண்ணுவாரு, நம்மள அதிகமா ஆசீர்வதிப்பாரு. அதனால அந்த வசனத்துல 1 கொரிந்தியர் 2:9 வீட்டுல போய் நீங்க படிச்சு பாருங்க. நமக்கு இந்த ஆண்டு கர்த்தர் செய்ய போற அதிசயங்கள் யார் கண்களும் பார்த்துக்க மாட்டாங்க, யார் காதுகளையும் கேட்டிருக்க மாட்டாங்க, யார் இருதயத்துல தோன்றி யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அதிசயங்கள் நமக்கு ஏசப்பா கண்டிப்பா செய்வாரு. ஆனா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, ஏசப்பாவை ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஜெபிக்க தெரியாது, ப்ரே பண்ண தெரியாது, எப்படி இடைவிடாம துதிக்கணும்னு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. ஏசப்பா நன்றி, ஏசப்பா ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் சரி, நல்ல நடந்தாலும் சரி, கெட்ட நடந்தாலும் சரி. ரோமர் 8:22 என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, அது கெட்டதா இருந்தாலும் சரி, நல்லதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கு. தாவீதை கூட எடுத்து பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு கோலியாத்த, ஒரு பழனிக்கல் ஒரு கூழாங்கல்லை வச்சு அவன் தாக்கி அந்த அவ்வளோ பெரிய ஜெயண்ட். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய தமிழ் பழமொழியில சொல்லுவாங்க, வல்லவனுக்கு தேவன் பெரிய தேவன், அவர் கிரியேட்டிவ் வேல அவர் ஹெல்ப் பண்ணுவாரு.
அந்த தாவீதுக்கு அந்த ராஜாலாம் சொல்லுவாங்க, இந்த பட்டயத்தை போடு, இந்த கேடயத்தை போடு, அதை போடு, இதை போடு. அவங்கள இதெல்லாம் நடத்த முடியாது. இதெல்லாம் எடுத்து ஓரமா வைங்க. நான் போறது இயேசுவின் நாமத்துல. எனக்கு பட்டயம் கேடகமோ அதுவும் இதுவும் அந்த அருவா இந்த அருவா அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் இயேசுவின் நாமத்துல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, நேரா அந்த வார் ஃபீல்டுக்கு போயிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்லிங் அண்ட் ஒரு பழங்க அந்த கல்லை வச்சுட்டு என்ன பண்ணாரு, நடு நெத்திலேயே அடிச்சாச்சு. அப்போ எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, நெருப்பா இருக்கட்டும், சிங்க கெவியா இருக்கட்டும், பெரிய ஜெயிண்ட்னா என்ன சொல்லுவோம் தமிழ்ல, ஆமா ராட்சசர். சோ நம்ம எதுக்கும் பயப்பட போறது இல்லை. ராட்சசருக்கும் பயப்பட மாட்டோம், சிங்கத்துக்கும் பயப்பட மாட்டோம், நெருப்புக்கும் பயப்பட மாட்டோம், எதுக்கும் பயப்பட மாட்டோம். நம்ம பயப்பட வேண்டிய ஒரே ஆள் ஏசப்பா. பயம்னா அன்பின் நிமித்தமான பயம். இப்போ மனசாட்சியோடு நம்ம நடந்துக்கணும். ஏசப்பாவை நம்ம எப்போதும் துணித்து கொண்டே இருக்கணும். அவர் நம்மள பெரிய காரியங்களை செய்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜோசப் பாஸ்டருக்கு நன்றி, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து 2026 நான் வந்து இங்கே ஒரு ஏசப்பாவோட வார்த்தையை பகிர்ந்து எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. ஏசப்பாக்காக நான் நன்றி சொல்றேன். வாழ்க்கை அவர் செய்த அற்புதங்கள் இன்றைக்கு ஒரு குடும்பமாக நாங்கள் சாட்சியாக சொல்ல எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. கை தட்டு மம்மி, கை தட்டு.